ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 3 எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கோம். இன்றைக்கி 4 ஈஸியான பசில் தான். 4 பசிலையும் மொத்தம் 7 நிமிஷத்துக்குள்ளே எப்படி போடலாங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் டைம் செட் பண்ணுறேன், நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறமா நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் பசில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1.5 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக டைம், அது போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 மாதம், அவ்வளோதான். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். எப்போவுமே 31 டேஸ் 30 டேஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஏப்ரல், மேல 31, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, மிச்சம் எல்லாம் 30 தான் இருக்கும். 31 டேஸ். ஓ அண்ட் கியூ 3 பேர் இருப்பாங்களாம். அப்போ ஓ இங்கே போட்டோன்னா கியூ இங்கே போடலாம். ஓ இங்கே போட்டோன்னா கியூ இங்கே போடலாம். ஓவை ஜூலியில் போட்டோம் அப்படின்னா ஓவும் கியூயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது தேவையில்லை. கியூஆர், ஓகே. ஆர்பி 2 பேர், எஸ்ஸுக்கு மேலே பி, மிச்சம் ஒன்று தான் இருக்குது. என் போட்டோன்னா என் வந்து ஈவன் நம்பர் டேஸ் கிடையாது தான். அப்போது ஆட் நம்பர் டேஸ் தான். இதுதான் வரும், இது கிடையாது. அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பசில் போடலாம். ஓகே, இதுக்கு 1.5 நிமிஷம் போதும். ஓகே, இல்லை 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே கைஸ், எல்லாம் 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருப்பீங்க. ஓகே, 2 parallel rows இருக்குது. row 1 row 2, row 1 facing north, row 2 facing south. அப்போ row 1 கீழே வரும், 2 மேலே வரும். row 1ல் ஜேலேருந்து எம் வரைக்கும், இதில் QT வரைக்கும். ஓகே, Q sits one of the extreme end. எப்போவுமே 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே 2 1 Q sits second from one of the extreme end. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுக்கலாம். Qவும் இன்னொருத்தங்க K ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் இடையில ஒருத்தங்க இருப்பாங்களாம். K போட்டுக்கலாம். எஸ்ஸோட செகண்ட் ரைட்டு 6. எஸ் எங்கே வரும்? ரோ 2ல் வரும், மேலே வரும். ஸோ எஸ்ஸோட செகண்ட் ரைட்னா எஸ் எங்கே போட்டோம்னா செகண்ட் ரைட் 6, கியூ போட முடியாது. ஸோ எஸ் 6 இங்கே தான் போட முடியும். இதுலேயும் எஸ்ஸு செகண்ட் ரைட் 6 இப்படி தான் போட முடியும். எஸ் வந்து ஜேஎல்லை ஃபேஸ் பண்ணியிருக்காதான். எஸ் வந்து ஜேஎல் ஃபேஸ் பண்ணியிருக்காதான். ஆல்ரெடி கே இருக்குது. ஸோ ஜேஎல்கேயை எஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காது. அப்போ மிச்சம் இருக்கிறது எம் மட்டும்தான். ஸோ எஸ்ஸு கீழே எம் போட்டுக்கலாம். ஜே வந்து எம் கிட்டே இருப்பாங்களாம். ஜே போட்டாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது யார்? எல் தானே. ஸோ எல் இங்கே போட்டுக்கலாம். இங்கே QRST டி இருக்குது. அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. T's immediate neighbor doesn't face L. T கிட்ட இருக்கிறவங்க எல்லை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களாம். இங்கே எம் தான் இருக்குது. ஸோ இது ஓகே. இங்கே எல் இருக்குது. ஸோ இது நாட் ஓகே. ஓகே, இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பசில் போகலாம். நெக்ஸ்ட்டு பசிலுக்கு 1.5 மினிட்ஸ் போதும், 1:30 போதும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, டே பேஸ்ட் பசில். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்கே டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் டேஸ்னே மண்டே ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க. Thursday, Friday, Saturday, Sunday, Monday. அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் 1 நிமிஷத்தில். ஒய் வந்து ஆஃப்டர் சாட்டர்டே ஒரு நாள், சாட்டர்டே 1 இங்கே வரலாம். ஒய் யூ 2 பேர் பிஃபோர் யூ 2 days பிஃபோர் யூ. எக்ஸ் இங்கே
எக்ஸுக்கு மேலே விக்கு கீழே டி ஆஃப்டர் இசட் பட் பிஃபோர் டபிள்யூ ZTW 3 தான் இருக்குது. ZT W ZTW டி வந்து ஃப்ரைடே இல்லையா, இதுதான் டி ஃப்ரைடே, அப்போ இது இல்லையா, இது ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பசில் பார்க்கலாம். இதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது, ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. இந்த பேஜ் ஃபுல்லுமே சும்மா தான். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 மினிட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் போட்டவங்க ஓகே, போடாதவங்க போடுறது பாருங்கள். சப்போஸ் தெரில அப்படின்னா பாருங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் பாருங்கள். ஓகே கைஸ், மொத்தம் ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் இருக்குது. ஸோ 4 3 2 XY அவ்வளோதான். இவ்வளோ பெருசாக இருந்தோடனே அதை பார்த்துட்டு ஓகே நான் பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே சும்மா தான். எக்ஸு கீழே ஒய் கீழே அப்படி தான் சும்மா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் வந்துடலாம். ஈவன் நம்பர் ஃப்ளோர், ஆனால் எக்ஸ் ஃப்ளாட்டில் கிடையாது தான். அப்போது ஒயில் தான் உண்டு. இங்கே போடலாம், இல்லை 4 2 தான் ஈவன், இங்கே போடலாம். இமிடியட்லி பிலோ த ஃப்ளாட் ஈக்கு கீழே சி வருமா, சி ஓகே. சிக்கு மேலே எவ்வளவோ பிக்கு கீழே அவ்வளோதான். போத் டோன்ட் லீவ் த சேம் ஃப்ளாட். பிசி சேம் ஃப்ளாட் கிடையாது. அப்போது சி இங்கே பி போடலாம், இங்கே சினா இங்கே பி போடலாம். ஏக்கும் டிக்கும் இடையில் 2 ஃப்ளோராக. ஏ லீவ்ஸ் இமிடியட்லி பிலோ த ஃப்ளாட் எஃப்ஆ. எஃப்க்கு கீழே ஏவா. ஏக்கும் டிக்கும் 2 ஃப்ளோர்ஸ் இன் பிட்வீனில் அப்படின்னா மொத்தமே 4 ஃப்ளோர் தான். அப்போ 2 பேர் ஓகே இடையில இருக்கணும் அப்படின்னா ஒன்று டாப்பு இன்னொன்று பாட்டமாக இருக்கணும். ஏ வந்து கீழே இருக்காங்க, ஏ வந்து எஃப்க்கு கீழேயா, அப்போது மேலே கண்டிப்பாக டி தான் வரும். ஸோ டி போட்டலாம். இங்கே மட்டும் தான் ஏ போட முடியும். இங்கே வந்து இங்கேயா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ் ஒய் 2 ஃப்ளாட் இருக்குது ஏ போடுறதுக்கு. ஆனால் எஃப் ஃப்ளாட்டுக்கு இம்மிடியட்லி பிலோ தான் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போது எஃப்ஏ
ஓகே. H leaves one of the floors above. ஓகே, இங்கே F. G, ஜிக்கு மேலே ஹெச்ஆ, ஜிக்கு மேலே ஹெச்ஆ. இங்கே ரெண்டுமே ஜிக்கு மேலே ஹெச் போட முடியாது. ஸோ இது ஆன்சர். ஓகே கைஸ், எல்லோரும் 4 பஸ்லையும் போட்டு முடிச்சிருப்பீங்க. ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீசனிங்கில் ஒரு 35 out of 35 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அதை ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே SBI கிளர்க் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண மாதிரி தான். குவான்ஸில் 20 to 25 மார்க்ஸ் கூட எடுக்க முடியாமல் இருக்காது. ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். இங்கிலீஷில் ஒரு 15 to 20 எடுத்தால் கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நல்லா பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.